வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் உங்களுடைய கார்ல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வந்து பறக்கும் படை வாங்குனதாக செய்திகள் எல்லாம் வருதே. என்ன காரணம்? ம். உண்மதான். நான் சென்னையில இருந்து கடையநல்லூர்ல இன்னைக்கு 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தயார் நிலையில ம். கடையநல்லூரை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய வட்டாராட்சி அலுவலகத்தை சேர்ந்த அந்த தேர்தல் இதுக்கு பாதுகாப்புல சோதனையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னுடைய வாகனத்தை வழிமறித்து சோதனை செய்யணும்னாங்க. தாராளமா செஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். ஓகே. அப்போ கார்ல 4 பேர் பயணம் செஞ்சோம். ஒரு தேர்தல் விதியின் முறைப்படி ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ம். அதன் அடிப்படையில நான் ரூ. 1,00,000 வச்சிருந்தேன். அது இல்லாம நான் ஸ்டார் கேம்பெயினும் கூட, அதாவது நட்சத்திர பேச்சாளரும் கூட, தேர்தல் விதிமுறையின்படி நான் ரூ. 1,00,000 வச்சிருக்கலாம்ன்ற தேர்தல் விதிமுறையும் இருக்கு. 4 பைகளில இருந்து 20,000, 25,000, 30,000 இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பறிமுதல் செஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய எந்த தகவல்களையும் அவங்க எடுத்துக்காம, நான் வங்கியில இருந்து பணம் 4,50,000 டிராப் பண்ணதுக்கான ஆவணங்கள் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய அபிடவிட்ல 1,00,000 ரூபாய் ரொக்கமா வச்சிருக்கேன்றதையும் கணக்குல காட்டியிருக்கேன். அப்படி நேர்மையான அடிப்படையில எல்லா தகவல்களையும் விளக்கமா கொடுத்த பிறகும் அவங்களால கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அலக்கழிக்கப்பட்டு அப்புறம் உங்களுடைய பணத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல விருதுநகர்ல போய் நீங்க அப்பீலுக்கு போய் தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. எதற்காக நான் போகணும்? சட்டத்துக்கு புறம்பானது நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட வாக்குவாதம் செஞ்சேன். அப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னெடுத்து வைக்கும்போது உயர் அதிகாரிகள் பறிமுதல் செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ சொன்ன உயர் அதிகாரிகளுக்காக வேலை செய்ய போறீங்களா, சட்டத்துக்காக வேலை செய்ய போறீங்களா அப்படின்றத முன் வச்சு அப்ப எல்லாத்தையுமே பேசினா, அப்ப அதிகாரிகள் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல நிறைய சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. தம்பி அஜித்குமாரனுடைய படுகொலையாக இருக்கட்டும், நம்ம பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த நிறைய சம்பவங்களுக்கு காரணம் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டதையும் பார்த்தேன். அப்ப என் மீதும் போலியான வழக்குகள் போடுவதாக உங்கள் அதிகாரிகள் பரிவு எடுத்தா போடுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறமா நான் கொடுத்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு அதுல உண்மைத்தன்மை இருந்ததுனால திரும்ப ரிட்டர்னிங் ஆபீசர் என்னுடைய பணத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரி என்னுடைய பணத்தை திரும்ப கொடுத்துட்டான். சரி, இப்ப நீங்க ரூ. 4,00,000 வித்ட்ரா பண்ணிட்டு அத ரூ. 1,00,000 நீங்க 20,000, 30,000 அப்படின்ற மாதிரி பிரிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எதனால வந்தது? எதனால அப்படி வச்சிருந்தீங்க? பிரிச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க 4 பேர் பயணம் பண்றோம். 4 பேருடைய பேக்லயும் வச்சுக்கிட்டோம். ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலான்ற ஒரு அறிவுறுத்தல் இருக்கு. சரி, எப்படி இருந்தாலுமே நம்ம பணம் தான். ஒருத்தரா எடுத்துட்டு போறா இருந்தாலும் போகலாம், 4 பேரா எடுத்துட்டு போறா இருந்தாலும் கணக்கு காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேர் பேக்ல இருந்து எடுத்ததுக்கான ஆவணங்களும் அவங்கள்ட்ட இருக்குது, வீடியோ ஆவணங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. அதையுமே பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணோம். ஆனா அதையுமே அவங்க புரிஞ்சுக்காம அதை பிரச்சனையாக்கி 3 மணி நேரம் அலக்கழிச்சு திரும்ப பணத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இது நீங்க தாவேகாவினுடைய வேட்பாளர் அப்படின்றதுனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது எல்லாருக்குமே நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க வட்டாராட்சியர் அலுவலகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. அது வரைக்கும் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. தாவேகாவுடைய கேண்டிடேட் கடையநல்லூருடைய வேட்பாளரா நான் போட்டியிட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மள அங்க இருந்து அழைச்சிட்டே போனாங்க. ஆனா இது பொதுமக்கள் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றதா தானே சார் சொல்றாங்க? பொதுமக்கள் ஃபேஸ் பண்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது, ஆவணங்கள் கொடுக்கணும்னு இருக்கு. நான் ஒரு தேர்தலில் போட்டியிடுறேன், உரிய ஆவணங்கள் கொண்டு போறேன், எனக்கு அனுமதிக்கப்பட்ட முறையில நான் கொண்டு போறேன். 4 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 50,000னா 2,00,000 கொண்டு போகலாம். இல்ல ஒரு வாகனத்துல அப்படி எடுத்துக்க முடியாது, ஒரு வாகனத்துக்கு தான் நாங்க 50,000 போட்டிருக்கோம் அப்படின்னா கூட நான் ஒரு நட்சத்திர கேம்பெயினரா இருக்கேன், எனக்கு 1,00,000 ரூபாய் அனுமதிச்சிருக்காங்க, அதை அனுமதிக்கலாம். அந்த மாதிரி விதிகளையே தெரியாதவர்களை சோதனையில ஈடுபடுத்துவது அந்த அளவுக்கு நல்லதில்லை. இது என்னை போன்றவர்களுக்கு விவரம் தெரிஞ்ச இந்த விஷயத்துல விவரமா பேசக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சூழல் அப்படின்னா, சாதாரண பொதுமக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் ஒரு பாமரர்களுக்கும் என்ன நிலைன்றதா இங்க கேள்விக்குரிய எழும்புது. சரி, இப்போ நீங்க ஸ்டார் வேட்பாளர் அப்படின்றது எந்த அடிப்படையில சார் சொல்றீங்க? ஸ்டார் கேம்பெயினர்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் 20 பேர்ல ஸ்டார் கேம்பெயினர்ல என்னையும் ஒருத்தரா முன்னிறுத்தி இருக்கு. ஓகே சார், ஓகே. சோ இப்போ நீங்க மீண்டும் அந்த ரூ. 1,00,000 உங்ககிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதை நீங்க வாங்கிட்டீங்க, அப்படிதானே? வாங்கிட்டேன். 1,05,080 ரூபாய். அந்த 1,05,080 ரூபாய், அதாவது காருக்காக டீசல் போடுறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா காசு, அந்த காசை கூட வாங்கினாங்க. அப்ப அவங்க சொன்னோம், 1,00,000 ரூபாய் எடுத்துக்கங்க, 5,000 ரூபாய் கூட கேக்குறீங்களோ? இல்ல நாங்க அதை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க.
அது ஓகே அங்க என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம போனோம், நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை முன் வச்சோம். அவங்க ஆவணங்களை பார்ப்பதற்கே தயாராகவே இல்லை அவங்க. ஓகே சார். இப்போ அப்புறமா இதனால உங்களுக்கு கட்சியில பேசுறேன். இருந்து ஏதாச்சும் என்ன சொல்றாங்க? கட்சியில மேலிடத்துல இருந்து என்ன தகவல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அறிவுறுத்தல் ஏதாவது தகவல் மேலே கொடுத்திருந்தாங்களா? இல்லை இல்லை, நாம மேலிடத்துல இருந்து வரும்போது என்கிட்ட உரிய ஆவணங்கள் இருக்கு, நான் வாங்கிட்டு நான் தொடர்பு கொள்றேன்னா அதே மாதிரி வாங்கிட்டு தொடர்பு கொண்டுட்டேன். பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி தொடர்பு கொண்டேன். ஓகே சார். ஓகே. நன்றி சார் நன்றி. உங்களுடைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு. ஓகே ஓகே. ஓகே.